அற்புதமான பாடல். 1974ஆம் ஆண்டு கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களாம், இது கண்ணதாசன் எழுதின பாட்டு மாதிரி இருக்கே, நீங்கள் பாலியல் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. இல்லை, அது கண்ணதாசன் எழுதுனது தான், அவர் இப்படி சொன்னாருங்க, அவருக்கும் உங்களுக்கும். அடடா, எனக்கும் கண்ணதாசனுக்கும் ஏதாவது கொஞ்சம் மன வேற்றுமை இருக்கிற பட்சத்தில் கண்ணதாசனுக்கும் தமிழ் திரை பாடலுக்கும் எந்த விதமான வேற்றுமை இல்லையே என்று சொல்லி வேற்றுமைகளை கடந்து நோக்கி அந்த பாடலை அவர் வரவேற்றார். அந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் அன்பர்களே, நண்பர்களே, நான் 1931 2000 வரை இந்த 70 ஆண்டு கால இசையை ஓரளவுக்கு அலசி பார்த்தவன் என்கின்ற முறையிலே பணிவன்போடு தாழ்மையுடன் முன்வைப்பது எம்எஸ்வி என்கின்ற அந்த 3 எழுத்து வாமனர் தான் தமிழ் திரை இசை சரித்திரத்தின் விஸ்வரூபம் எடுத்த மாபெரும், எல்லா வகையிலேயும் சிறந்த பல பேர் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. பெரியவர்கள், படைப்பாற்றல் மிக்கவர்கள். ஆனால் காலம் வெளிவிட்டு அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட அற்புதமான இசை படைப்பாளி மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய அந்த அற்புதமான விழியே கதை எழுது பாடலை உன்னி மேனன் அவர்கள் சுனந்தாவுடன் இணைந்து வழங்குகிறார்கள். விழியே கதையெழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதையெழு கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வைத்து வைத்த சிலைகள், அது மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மனதில் வைத்து வைத்த சிலைகள், அது மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மேகங்கள் போல் நெஞ்சிலோடும் வானத்தை யானோட கூடும் உனக்காகவே நான் வாழ்கிறேன். கோயில் பெண் கொண்டது, தெய்வம் கண் தந்தது. கோயில் பெண் கொண்டது, தெய்வம் கண் தந்தது. பூஜையார் செய்வது, இந்த பூவை யார் கொள்வது? பூமைக்கு வேறெது பாஷை, உள்ளத்தில் ஏறுது ஆசை. உனக்காகவே நான் வாழ்கிறேன். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது.
காலம் மலர்கின்றது, கனவு பலிக்கின்றது. எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். உனக்காகவே நான் வாழ்கிறேன். கதையெழுது கண்ணீரில் எழுதாதே மச்சவானம் தென்ற சாட்சி. உனக்காகவே நான் வாழ்கிறேன், உனக்காகவே நான் வாழ்கிறேன்.